நோ தப்பாக்குதுண்ணா. இது ஏற்றுமதி உடையா இல்ல இறக்குமதி உடையா? தமிழ போட்டு உடைங்க போங்க. நல்ல கலர்ஃபுல் பட்டை போட்டு ஒண்ணு வாங்கிட்டு வா. யாருக்கு சார்? நான் கட்டிக்கட்டா. பத்தி பொட்டி இருக்குமான்னு கேட்டேன். அவர் பேச மாட்டாரு, மௌன விரதத்துல இருக்கார். பத்தி பொட்டி கேட்ட அதுக்கு பேசணும், எடுத்து கொடுக்க வேண்டியதானே. வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, நீ சுடிதார்லயே வரியே ஏன்? வேஷ்டி ஜிப்பா கூட பிடிக்கும், அதுக்காக போட்டுட்டு வர முடியுமா? சேத்துல முளைச்ச செந்தாமரை செரியில இருக்கலாமா? படிச்சு பங்களால வச்சுக்கணும். பாப்பா நான் உன்ன வச்சுக்கிறேன் பாப்பா. பாப்பா நீ டயலாக்லாம் விடுற கையடா. ஐயோ யாரு? அதனால நான் நேரமா கேட்கிறேன். சொல்றேன். ஒண்ணு கேக்குறாரு ஊர்க்காரமா. என்னைய சாவடிக்கிறீங்க பாடி மிஸ்ஸிங்னு? நீங்க எல்லா ஏரியாவும் உடனடியா அலர்ட் பண்ணுங்க. என்னங்க பாடி மிஸ்ஸிங்? நானும் அதை தாங்க தேடிட்டு இருக்கேன். நீங்க கவுச்சு சாப்பிடுவீங்களோ இல்லையோன்னு. பறக்கறதுல ஏரோப்ளேனும் மிதக்கறதுல கப்பலை தவிர வேற எல்லாத்தையும் சாப்பிடுவேன். சார் நீங்க தானே பைல்ஸ்? நான் பைல்ஸ் இல்ல, எனக்கு தான் பைல்ஸ். எலி மருந்தா? யார் சாப்பிட்டது? என்ன கிண்டல் பண்றீங்களா? சத்தியான முட்டில தூக்கி போட சொல்றப்ப யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. கேட்டு வேணாலும் தூக்கி போடு, நீ மட்டும் உட்காரு போயிடாத. இல்ல சட்டையில போறவன ஒண்ணு பண்ணு, டெய்லி உன் வசதிப்படி வந்து கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போன் பண்ணு, அப்புறமா கிளம்பி வரேன். ஓகே சரி சார். சக்கரையில காப்பியில எலி விஷத்தை போட்டு கலந்துட்டேன். இது அப்படி அந்த ஆள் கொடுத்திருந்தா என் கதி என்ன ஆறுது? உன் கதி என்னாச்சு? மேனேஜர் கதி தான். அது கதி வெள்ளையா இருந்துச்சா, அதான் மாத்தி வச்சுட்டேன். ஒண்ணு எலி மருந்து கலர மாத்திவே, இல்லன்னா வெள்ளத்தை காப்பில போட. நான் இங்கதான் சார் வச்சிருந்தேன். பச்சை ஃபைல் கால் மடிச்சு போயிடுச்சா? ஆமா சார், கால் மடிச்சு அந்த பைல் போனதை நான் பார்த்தேன். அது இங்கதான் தூங்குது. ஆட்டோப்சி பண்ண தெரிஞ்சிடும். போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மேன் உயிர் எடுக்காத. அதான் இவ எடுத்துட்டாளே. பிரேத பரிசோதனை, வயிற்று எல்லாம் தெரிஞ்சிடும், விஷமும் தெரியும். இன்னுமா காப்பி ஜீரணமாகாம இருக்கும்? இந்த பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அத்தை எப்படி சொல்றது? பைல் எங்கேக்குதோ தேடி கண்டுபிடிக்க வேணாம். டாக்டர், அந்த பேஷண்ட் எக்ஸ்பெக்ட் டெட் கூட்டாரு. அட்டாப்சிக்கு இந்த பக்கம் எப்படி போறீங்க? அங்க எல்ல போனோம். இப்படியே குறுக்கால போயிடுவான். ஊர் அடங்குற வர அண்ணார் மூக்குனது பூத உடல ராணுவ மரியாதையோட தெரு தெருவா எடுத்துட்டு போக வேண்டியதான். ஓஹோ ஐயோ ஓஹோங்குது. ஆட்டோப்சி பண்ணா வயிற்றுல இருக்கிற விஷம் தெரிஞ்சிடும். சிவரி ஐயோ பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. டிக்கெட் டிக்கெட். அவரை போய் டிக்கெட் வாங்கியாச்சே. அவனே விஷமா? விஷத்துக்கும் சரியா போயிருந்திருக்கும். இனிமே காப்பில விஷத்தை போடக்கூடாது, விஷத்துல காப்பி போட்டு கொடுக்கணும். ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கு. ஓஹோ பாப்பா உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அது யாரு? அது தெரியலையே. பாத்தீங்களா சார், நாங்கெல்லாம் லீவுக்காக உன்னோட தூங்கிட்டு இருந்தோம். இப்ப நீ எங்க கிட்ட மாட்டி தவிச்சு நிக்கிற. நான் அவரை ஒரு வாட்டி பாத்திருக்கேன். டெல்லியில இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு 70-75 வயசு இருப்பாரு. படுக்கழம், ஆனா பயங்கர ஸ்ட்ரிக்ட். தாத்தான்னு சொல்லு. 2 ஸ்பூன் தான் போட்டேன், இதுக்கெல்லாம் கூட உசுறு போயிடுமா என்ன? பஸ்ல என் கூட ஒரு கிழவன் 60 வயசு இருக்கும். என்னமா ஜொல்லு விடுறா. அவன் விடுற ஜொல்லுல பஸ்ஸே கப்பல் மாதிரி மிதக்க ஆரம்பிச்சுடுது. 5ஆம் கிளாஸ் படிக்கிறச்ச பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு திட்டுண்டி சாப்பிட்டேன். வாந்திதான் வந்துச்சு. காப்பில விஷத்தை கலந்து குடிச்சிட்டாரு. ஓ ஹார்ட் அட்டாக். நீங்க குடிச்ச காப்பில விஷம் கலந்துருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஷாப்ல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. இந்த ஜானகி கோவம் தான் என்ன நடக்குன்னு தெரியும். சீக்கிரமா வாங்க, பயப்பட போயிடலாம். உனக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, பின்னாடி போ. ரொம்ப கஷ்டப்படாத, எங்கேயாவது கண்ணூரை எடுத்துட்டு போய் கேளு சொல்லுவான். விஷத்தை தானே கலந்த. இந்த பார், சும்மா கேட்டு எனக்கு கோவம் வரும். நான் தான் சொல்றேனே 2 டீஸ்பூன் காப்பில போட்டேன்ட்டோ. எத்தனை தடவை சொல்றது? ஆள் காட்டியா? அது யாரு? சார், நம்ம ஆபீஸ்ல மாதவிக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்கோம். வெரி குட் வெரி குட். இப்படி எல்லாம் ஆபீஸ்ல பேர் வைப்பீங்களா? ஆமா, உங்க பேர் கூட மூக்க. நீ நேத்துக்கு நகத்தை கடிக்கிற இல்ல? சில பேரு ஐடியா வரும்போது நகத்தை கடிப்பாங்க. நகத்தை கடிச்ச ஏதாவது ஐடியா வருமான்ட்டு. ஹலோ, இல்ல இல்ல, அருணா சுகர்ஸ் இல்ல, இது வந்து கெஸ்ட் ஹவுஸ். வவாலாட்டம் அங்கே தொங்கு, அப்பதான் புத்தி வரும். வாங்க முன்ன வீட்டை சுத்தி பாருங்க, ஆனா கூட கட்டிடாதீங்க. சத்யா, ஐயோ தண்ணிங்க. உங்களை சுகர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலங்க, நீங்க யூஸ் பண்ணுங்க. ஐயோ இல்லங்க, நானே மோந்து பார்க்க தான் எடுத்தேன். சத்யா, திஸ் இஸ் வினீத். ஓ ஹாய் வினீத், ஐம் சத்யா. கொடுங்க. உங்களை இங்க பார்த்த மாதிரி இருக்கு. அது எங்கேயாச்சும் டீ கடையில தம் அடிச்சிட்டு இருக்கும்போது. லவ்லாம் அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. டேய், நீ என்னடா லவ் கிவ்னு கெட்ட வார்த்தைலாம் பேசுற? கம்முனு போடா. ஜி மண்டேல எல்லாம் மாட்டிக்கிச்சு பாருங்க. அனிஷா அக்கா தானே? ஆமா ஜாஃபர், அனிஷா உனக்கு அக்கா தான். அவனுக்கு கல்யாணம் என்ன? கல்யாணம் ஆகலனா? அதெல்லாம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையனுக்கு எப்படி கல்யாணம் இருக்கும்?
ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் ஓடி வரீங்க? உங்க பேர் பாலாஜியா? ஆமா சார், எப்படி தெரியும்? இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் கண்டு பிடிக்கிறோம், கண்ணை பாக்குறோம், காதல சொல்றோம். திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். சாரிங்க. கால் மீ அண்ட் சத்யா நம்பரோட போட்டிருக்கேன். 1000 லைக்ஸ் வாங்கியிருக்கேன் பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியுமா உனக்கு? என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியே எலும்பு கொஞ்சம் சேர்த்து போட சொல்லுங்க. ஆனா எலும்பு கொஞ்சம் அப்படியே கொழுப்பு இல்லாம போட சொல்லுங்க. உனக்கு வேணா நீ கேளு. இல்ல கொழுப்பு ஓகே. தாமரைப்பூ இட்லி, நாவல் பழ சட்னி, தவக்கால தொக்கு. தவக்கால தொக்கு இல்லைங்க, தக்காளி தொக்கு. கண்டுபிடிக்க ஒரு எஃபோர்ட் கூட போடல நீ. இல்லங்க போட்டேன், கொஞ்சம் கம்மியா போட்டேன், அவ்வளவுதான். அவங்க லவ் பண்றாங்க, நீ புரிஞ்சுக்கோன்னு. தக்காளி என்ன ஒன்னும் புரிஞ்சுக்கல. மோனிஷா அவன்கிட்ட போகாத, அவனு லவ் பண்ணிடுவான். நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா. வெறுப்பேத்துறாரு. என்ன பண்றது கிசரிமாமா? இல்ல வேணாம். உங்க வைஃப்க்கு தெரியுமா ப்ரோ? என்னது ப்ரோ? நீங்க ஒரு தப்பான ஆளு. புரியல. இல்ல பாஸ்ட்ல. சத்யா, ஏய் குட்டி சத்யா, அப்பா வெளுப்பாதான், அம்மாட்ட போ. எந்திரி. யார் ஐடியாண்ணா இது? இவதான், இவ ஐடியா தான். செம்ம ஐடியாங்க. டவர்ல போன் இல்லங்க, அதான் அர்ஜென்ட்டா ஆபீஸ் கால் பண்ணி பாஸ்ட்ட பேச போறேன். ஹஸ்பண்ட் எத்தனாவது மாசம்? பரவாயில்ல ப்ரோ, கிளம்புங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. கண்டதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டேன். உன் மேல இந்த கோவத்துல உன் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ரியலி சாரியா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேரிசா. ஆமா, நாமே இந்த பக்கம் போறோம், வீடு அந்த பக்கம்ல இருக்கு. ஏன் என் கூட நடக்க பிடிக்கலையா? இல்ல, நீ ஒரு தவறான பாதையில கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிறேன். அதான். பாஸ்ட் லவ் லைஃப் ஏதாவது? லவ் எல்லாம் பெருசா எதுவும் இல்லைங்க, சின்னதா ஏதாவது இருக்குல்ல, சொல்லுங்க. கண்ணிலே குத்திருப்பேன், மறுபடியும் ஏதோ சீனாயிட போகுதுன்னு தான் காலில் குத்துனேன். தான் சண்டனை ஓடிடுவானே. அந்த வயசுல தான் காம்பஸ் தேவைப்பட்டுச்சு, இப்ப கையே போதும்னு நினைக்கிறேன். நீ அடுத்து என்ன பேசணும் யோசிச்சுட்டே இரு, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன். மூஞ்சிலே எல்லாம் தெரியுது. சொல்றேன் ஓகேயா? சும்மா சொன்னேன். டெத்து நாங்க ஐஸ் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எந்த வீடு? அந்த கிரவுண்ட் ஃப்ளோர். பாடி பேரு சத்யா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். நீதான் ஜேம்ஸா? நான் இல்ல, ஜேம்ஸ் அந்த பக்கம் இருக்கான். ஓ சாரி பிரதர், சாரி. ஜி நான் தான் ஜேம்ஸ். ஏன் உங்க ஸ்கூல்ல பொண்ணே கிடையாதா? கிடையாது. ஆமாடா, கேம்பியன் பாய்ஸ் ஸ்கூல் மச்சான். அதான் பாய்ஸ் இருக்காங்கல்ல, எங்க ஸ்கூல்ல தான் கிளிப்பியா நீ? சும்மா கேளுடா. நீ ஏன் கால்றா? இவன் கால் ப்ரோ. டேய் காலு. ஆட சை. என் ஃப்ரெண்ட் மேலே கை வைக்கிறே. டேய் என்ன கர்மடாதே. எனக்கு மட்டும் தான் கை கொடுத்தா. நான் சித்தப்பு. வலிக்குதா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆளு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பையில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.